தமிழர்களுக்கு வணக்கம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விக்னேஷ் அவர்கள் வந்து ராவணனை கேவலப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ போடும்போதே ஒன்று சொல்கிறாரு, ஏற்கனவே முருகன் டிபேட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. முதல்ல அவர் ஜெயிச்சாருன்றத அவரே எப்படி நம்புறாருன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ அடி வாங்கிட்டு வந்திருக்காரு மனுஷன். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, அவ்வளோ இடங்களை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருந்தும் மனசாட்சி இல்லாமல் வெக்கமே இல்லாமல் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றப்பல இப்போ அந்த டிபேட்டில் விக்னேஷ் அவர்கள் வாங்கின அடி எல்லாத்தையும் அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வாட்டி நினைவுபடுத்திடுவோம். இன்னொன்னு இருங்க, சமஸ்கிருத இலக்கியங்களை நான் டிஃபெண்ட் பண்ண தயார். அங்க போ சரி, அதெல்லாம் அப்ப மகாபாரதம் போயின்னு சொல்லுங்க. மகாபாரதம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு சமஸ்கிருதம் மகாபாரதம் ஏத்துக்க மாட்டீங்கல்ல? அத டிஃபெண்ட் பண்ண மாட்டேன், திட்டவும் மாட்டேன். ஆமா சொல்ல முடியாது. சங்க இலக்கியங்கள நீங்க தான் தமிழ் பேசுறீங்க. அவர் கன்னடர் என்ன வந்து தமிழ்ல சொல்லி கொடுக்கிறது? நேர்காண வீடியோல அதுல என்ன தீண்டா எவ்வளவு சொல்றீங்களா? அப்படி ஏன் ராமப்பெயர் பண்டாரர்கள் கையில இருந்து பூஜை பொருட்கள் வாங்க மாட்டாரு? சரி, ராமப்பெயர் காரணம் சொல்லுங்க தான் நான் கேக்குறேன். ராமப்பெயர் தீண்டாமையை கடைபிடிச்சார், அவ்வளவுதான். ஆமா, ஓகே, கடைபிடிச்சாரு. நாங்க அதே திருமுருகாற்றுப்படையில முருகனோட வழிபாட்டை பத்தி என்ன சொல்லுது? நீங்க சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஒரு வெள்ளாட்டை அறுத்து அதோட ரத்தத்தை படையல் பண்றதுங்கிறது இருக்கா இல்லையா? இருக்கு. அதை நம்ம செய்யலாமா வேண்டாமா? தாராளமா செய்யணும். முன்னோர்களை கடவுளாக வழிபடுவது தமிழர்களுடைய மரபு. ஆனா முருகன் முன்னோர் கிடையாது, தமிழர்களுடைய கடவுள். தமிழர்களுடைய கடவுள். அது எப்படி விக்னேஷ் இவ்வளோ அடியை வாங்கிட்டு இவ்வளோத்தையும் விட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நான் ஜெயிச்சிட்டேன்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த தில்லாலங்கடி படத்துல ஜெயம் ரவி வந்து சந்தானத்தை குனி வச்சு கும்முன்னு குத்திட்டு நீ டாக்டர் நம்பு அப்படின்னு சொல்லுவாப்புல. அதே மாதிரி உங்களை யாரும் குனியை வச்சு கும்முன்னு குத்திருக்காங்க போல. டிபேட்ல நீ தாண்டா ஜெயிச்சிட்ட, நம்புடா நம்ப வச்சிருக்காங்க போல. நீங்களும் அதை நம்பிட்டு கிடக்குறீங்க. விக்னேஷ் பயங்கர அடி வாங்கியிருக்கீங்க அந்த விக்னேஷ். அது விவாதத்தில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இனவாதத்தை விட்டு கொடுத்துட்டீங்க, சமஸ்கிருதத்தை விட்டு கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு வால்மீகி தமிழர்னு போட்டுட்டு இருக்கிறீங்க. ஐயோ சரி, ஓகே. மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். மக்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இல்லைப்பா விக்னேஷ் வந்து நிறைய ஆதாரத்தை வச்சுட்டு பாதி ஆதாரமே வைக்கல, ஆதாரத்தை வச்சவர் தானே ஜெயிச்சாரு அப்படின்றீங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு எளிமையான கேள்வி கேட்குறேன். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கொலை வழக்கு வருது. போலீஸ் வந்து கொலையாளிக்கு எதிரான சில ஆதாரங்களை வைக்கிறாங்கன்னா உடனே நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டு வரா? அந்த ஆதாரங்கள் சரியா இல்லையெல்லாம் வந்து சரி பார்க்க மாட்டாங்களா? ஆதாரங்கள் ஏதோ ஒரு ஆதாரங்கள் வச்சுட்டாங்கப்பா, ஏதோ ஒரு கத்தியை கொண்டு வச்சிட்டாங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருவாங்களா? அந்த கத்தியில் குற்றம் சாட்டப்பட்டவருடைய கைரகை இருக்கா இல்லையா இதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் ஒருத்தர் ஆதாரங்களை வச்சுட்டாங்கன்னா உடனே ஆதாரங்கள் வச்சுட்டாங்கப்பா அவர் ஜெயிச்சிட்டாருப்பா, அப்படி கிடையாது. அந்த ஆதாரங்கள் அத்தனையுமே வந்து ஆரியன் நுழைவுக்கு பிறகு எழுதப்பட்ட ஆதாரங்கள். சரி, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆரியன் நுழைவை நான் எதிர்க்கிறேன், அதை நான் ஏற்றுக்கல, ஆரியர்கள் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆரியன் நுழைவு உண்மையா பொய்யான்ட்டு. தயவுசெய்து அந்த வீடியோ ஒரு முறை பாருங்கள். இல்லைனா நான் சுருக்கமாகவே இங்கே சொல்லிடுறேன். சிலப்பதிகாரம் காலகட்டத்தில் சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு போயிட்டு ஆரிய படையை அடிச்சிருக்காப்புல, சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் ஆரியப்படை இல்லைன்னு அர்த்தம், அதாவது ஆரியர்கள் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது வந்து சிலப்பதிகாரம்ன்றது ஒரு கிமு 1ஆம் நூற்றாண்டு இல்லை கிபி 1ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில். அதே போல் சிந்து சமவெளியில் ஆரியர்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எப்போ? ஒரு கிமு 3000லேருந்து கிமு 2100 ஆண்டு வரைக்கும் வச்சுப்போம். ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க சிந்து சமவெளியில் இல்லை. கிமு 1ஆம் நூற்றாண்டு கிபி 1ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அவங்க இமயமலைக்கு வந்துட்டாங்க. சோழர்கள் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூரில் ஆரியப்படையோட சண்டை போட்டிருக்காங்க. அப்போ சோழர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இது இயல்பாக தெரியுது, ஆரியர்கள் வெளியிலேருந்து இமயமலைக்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இது ஆரிய நுழைவு என்பது உண்மை தான். சார் இல்லைப்பா நான் ஏற்றுக்க மாட்டேன்னா தயவு செஞ்சு நீங்களே படிங்க. விக்னேஷ் வந்து சொல்லிட்டன்றதுக்காக நீங்கள் நம்ப வேண்டாம், நான் சொன்னன்றதுக்காகவும் நீங்கள் நம்ப வேண்டாம். இன்டர்நெட்டில் இருக்குது, தகவல்கள் இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் தேடி படிங்கன்னு சொல்கிறேன். இப்போ சிலப்பதிகார பாடல் எனக்கும் விக்னேஷ்க்கு மட்டும் தான் கிடச்சிருக்கான்னு நீங்களே நெட்டில் தேடுங்க, உங்களுக்கும் கிடைக்கும். தேடி பாருங்கள். சேரன் செங்குட்டு மன்னன் எதுக்காக ஆரியப்படையை அடித்தார், ஏன் இமயமலைக்கு போய் அடித்தார், படிங்க. சிந்து சமவெளி நகரத்தை நிறைய ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. ஒரு 2 ஆய்வாளரோட புத்தகமாக படித்து பாருங்கள். அங்கே தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் அதிகமாக இருக்குதா இல்லை ஆரியர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் அதிகமாக இருக்குதா அப்படின்றத நீங்களே படித்து பார்த்து நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் யார் பேச்சு நம்ப வேண்டாம், நீங்களே பொருள் அறிந்து படிங்க, சரிங்களா? அப்போது ஆரிய நுழைவுக்கு அப்புறமா வைக்கப்பட்ட எந்த ஆதாரமும் ஒரு ஆதாரமாகவே எடுத்துக்கப்படாது. அப்புறம் எப்படி அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சும்மா அவங்க வேறு வழி இல்லை, ஷார்ட்ஸை ஒட்டி போட்டு கிடக்குறாங்க. ஆதாரம் ப்ரோ, ட்ரஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து ஒரு டம்ப்ளைனில் வச்சுக்கிட்டு அவங்களாவே ஷார்ட்ஸ் ஒட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. அடி வாங்கினது விக்னேஷ் தான், தோற்று போனது விக்னேஷ் தான். இது வந்து அந்த விவாதத்தை நடுநிலைமையாக பார்த்தா அத்தனை பேருக்குமே தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது.
முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நடுநிலையாக வாழ பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். இப்போ அடுத்ததாக மன்னரை கூப்பிட்றாரு. நான் மன்னர்கிட்ட தயவு செஞ்சு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விவாதத்துக்கு போகாதீங்க. ஏன்னா ஒரு மனுஷன் நேர்மையாக விவாதம் பண்ணுறாரு அப்படின்னா போகலாம். இவர் இந்த ஆதாரங்கள் எல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்ச ஆதாரத்தை கொண்டு வருவார். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ராவணன் வீடியோவில் கம்பரை தான் ஆதாரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. கம்ப ராமாயணம் தான் ஆதாரமாக எடுத்து வந்திருக்காப்புல. கம்ப ராமாயணம்ன்றதும் ஆரியனுரைக்கு அப்புறமா எழுதப்பட்டது தான். ஸோ இப்போ நீங்கள் இப்போ நான் விக்னேஷ் கிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் கம்பரை ஏற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரட்சி தமிழன் அப்படின்னு பேர் வாங்கினா ஒரு நடிகர் இருக்கிறார் சத்யராஜ் அவர்கள். இவர் ஆகச்சிறந்த தலைவர்னா ஈவேரா தான் சொல்லுவார். நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அப்போ மட்டும் என்ன சொல்லுவீங்க? இவர் பெரியாரோட அடிமைப்பா, பெரியாரோட சிந்தனை ஏற்றுக்கொண்டிருப்பா அப்படி தானே சொல்லுவீங்க. அதே போல தான் கம்பனும் ஆரிய சிந்தனை கொண்ட புலவர், சரிங்களா? அதனால் அவர் எழுதக்கூடியதெல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போது மக்கள்கிட்ட மன்றமன்றவன் சொல்லிக்கிறேன், இவர் தோத்தாலும் தோத்தனை ஒத்துக்க மாட்டார். ஸோ அதனால் இவர்கிட்ட நீங்கள் விவாதம் போகாதீங்க. போய் உங்களோட நேரம் தான் வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு மனுஷன் தோத்துட்டானா அவங்க கூட போட்டி போடலாம், அவங்க கூட சண்டை போடலாம். இவர் எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் தான் ஜெயித்தேன், கப்பு எனக்கு தான் சொந்தம்னு சொல்கிற ஆள். ஆனால் இவர்கிட்ட நம்ம எதுக்கு சண்டை போடணும்? வேஸ்ட்டு. ஆனால் வேற 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 5ஆம் தமிழ்ச்சங்கம், 2 இவர் நம்ம மகிழன். இப்போ 5ஆம் தமிழ்ச்சங்கம் ராவணன் ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது இவர் விக்னேஷோட வீடியோவே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் தமிழ்ச்சங்கம் போட்ட அந்த ஒரு பதிவை தான், ஒரு ஃபோட்டோ தான் வச்சு அவர் ஆரம்பிச்சிருப்பார். அப்போது 5ஆம் தமிழ்ச்சங்கம் இந்த சம்பவத்தில் கிளம்புறணும்னு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு விவாதம் நடக்குது பாரிக்கும் விக்னேஷுக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்ட்ரோல்டு அப்போசிஷன், இது திட்டமிட்ட விவாதம் அப்படின்னு சொல்கிறீங்க. சார் நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்களை கூப்பிட்றாரு, உங்களை தான் அசிங்கப்படுத்திருக்கிறாரு, நீங்கள் போங்கன்னு சொல்கிறேன். ராவணன் ட்ரெயின் வச்சுட்டு இருந்தார், ராவணன் ஃப்ளைட் வச்சுட்டு இருந்தார், இவர் இந்திரன் AK-47 வச்சுட்டு இருந்தார். இவ்வளோ ஏன்? ராமாயணத்தில் கொல்லப்பட்டது ராமன் தான். இந்திரன் கையால் AK-47 துப்பாக்கி இருக்க தோட்டாவால் கழுத்தில் சுடப்பட்டு ராமன் இறந்தார் அப்படின்றத அந்த விவாதத்துக்கு போயிட்டு ஐயன் திரியவரை நிறுவிட்டு வந்துருங்க. இது ஓப்பன் டிபேட் தான், யார் வேணாலும் போகலாம். இது யூதனோட ஊடகம்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பொதுவாக என்ன சொல்லுவீங்கன்னா, இல்லை நாங்கள் எந்த ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்க மாட்டோம், ஏன்னா யூதனோட ஊடகம், அவன் திருச்சி பேசிடுவான், திருச்சி மாற்றிடுவான்றீங்க. இந்த டிபேட் எப்படி நடக்கும்னா, நீங்களும் ஒரு கேமரா எடுத்துகிட்டு போகலாம், அவங்களும் ஒரு கேமரா எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அவங்களும் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. நீங்களும் உங்கள் சேனலில் போட்டுக்கலாம், அவங்களும் உங்கள் சேனலில் போட்டுப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே வசதி ஏற்படுத்தி தர முடியாது. அதனால் தயவு செய்து 5ஆம் தமிழ்ச்சங்கம் விக்னேஷுடன் டிபேட்டுக்கு போகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லைனா போகலைன்னா இனிமேல் யார் டிபேட் பண்ணாலும் இது கண்ட்ரோல்டு அப்போசிஷன் வளராதீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் விவாதத்துக்கு போங்க, இல்லையா போகிறவங்கள விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம இவர் மகிழன் அவர்கள் உங்களுடைய நாம் தமிழர் கட்சியோட அலுவலக பெயரே ராவணன் குடில் தானே. இப்போ அந்த ராவணனை தான் அசிங்கமாக திட்டியிருக்காப்புல, ஒரு காம அரக்கன்ற அளவுக்குலாம் திட்டியிருக்காப்புல, சரிங்களா? நீங்கள் இந்த ராவணன் டிபேட்டில் பங்கெடுத்துக்கிறீங்க, சரிங்களா? ஏன்னா இவர் முருகன் டிபேட்டில் பாரி ஆதாரமே எடுத்துகிட்டு போகல, அதில் ஆதாரம் இருக்குது இதில் ஆதாரம் இருக்குன்றீங்க. சரி, பாரி எடுத்துகிட்டு போகல, வேஸ்ட்டு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ற. நான் இப்போ ராவணனுக்கு ஆதரவாக உங்கள்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கும்ல, ஏன்னா இவ்வளோ பெருசாக இவ்வளோ பெரிய ஃபைல் வச்சுருப்பீங்களே, எடுத்துகிட்டு போங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. போயிட்டு டிபேட்டில் ஜெயிச்சுட்டு ராவணன் புகழை நிலைநிறுத்திட்டு வருக. அப்படி நீங்கள் நிலைநிறுத்திட்டு வந்தீங்கன்னா முதல் வீடியோவை நான் போடுவேன். இப்போ மகிழன் போனார், ஜெயிச்சுட்டு வந்தார், நான் போடுவேன். ஏன்னா நான் நடுநிலைமையாக இருக்கிறேன். எனக்கு யாரும் இவர் தான் முக்கியம் அவர் தான் முக்கியம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடிக்க வேண்டியது. சார் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க விவாதத்துக்கு. இப்போ மன்னர் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் போகலாம். போயிட்டு ராவணன் புகழை நிலைநிறுத்திட்டு வருக. அப்படி நிலைநிறுத்திட்டு வந்தால் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆதாரங்கள் எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? ஸோ மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு டிபேட் நடக்குதுன்னா தயவு செஞ்சு எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. யார் ஜெயிச்சாங்க அப்படின்றத ஆதாரங்கள் மட்டுமே வச்சு எடுத்துக்க முடியாது, அந்த ஆதாரங்கள் உண்மையா பொய்யா அப்படின்றதையும் வச்சு தான் எடுக்கணும். முக்கியமாக யார் அதிகம் அம்பலப்பட்டு போனார்கள், இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ராவணனை பற்றி மிக அவதூறு பரப்பிய விக்னேஷ் அவர்களுக்கு தமிழ் மக்களின் சார்பாக கண்டனங்கள். நன்றி, வணக்கம்.